அநேகர் ஆயத்தம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமா, வருவேன்னு சொன்னாரு, எப்போனாலும் வருவாரு, அவரு வருவாரு, வரும்போது நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம்னு சொல்லி ஒரு நிர்வாகத்தோடு இருப்பாங்க. எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. பொய் மாறல, கெட்ட வார்த்தை மாறல, பிறருக்கு விரோதமா பேசுகிற காரியங்கள் மாறல, அடுத்தவங்களை வஞ்சிக்கிறது மாறல, அடுத்தவங்க நல்லா இருக்கக்கூடாதுங்கிற எண்ணம் மாறல, அடுத்தவங்க நல்லா இருந்துட்டு போட்டுங்கிற அந்த எண்ணம் இல்ல, அந்த எண்ணம் இல்ல, நாசமா போயிடட்டும் அந்த மாதிரிப்பட்ட எண்ணங்கள், பிறரை கெடுக்கிற வஞ்சகமான எண்ணங்கள், இதெல்லாம் விட்டு மாறாம நான் எப்படி ஏசப்பா வருகையில போவேன்னு நீங்க சொல்ல முடியும்? ஏசப்பா வருகையில் போக முடியாது. அதனால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஆயத்தப்படுங்கள். முதலாவது ஆயத்தம் தான் தேவை. பாருங்களேன், இப்ப நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போறோம்னா நம்ம ஜாமான் ஜட்டெல்லாம் நம்ம சூப்பரா எடுத்து அடுக்கி வச்சு எடுத்து ஆயத்தப்படுறோம். ஆயத்தப்பட்டாதான் அந்த இடத்துக்கு நம்ம கிளம்பி போக முடியும். ஆயத்தப்படாம எங்கேயாவது போக முடியுமா? போக முடியாது. அதனால கர்த்தர் இந்த நாட்களில் சொல்லுகிறார், ஆயத்தப்படுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மத்தேயு